சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் சமீபத்தில் ஒரு வழக்கை விசாரிக்கும் போது வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் சிலர் கரப்பான் பூச்சிகளைப் போல உள்ளனர். அவர்களில் சிலர் ஊடகம், சமூக வலைதளம், தகவல் அறியும் உரிமை சட்ட செயற்பாட்டாளர் என மாறி அனைவரையும் தாக்கி பேசுகின்றனர் என கூறினார். வேலையில்லா இளைஞர்களை கரப்பான் பூச்சியுடன் நீதிபதி ஒப்பிட்டதாக சர்ச்சை எழுந்தது. இன்ஸ்டாகிராமில் காக்ரோச் ஜனதா கட்சி என்ற அக்கவுண்ட் தொடங்கப்பட்டுள்ளது. ஆரம்பித்த சில நாட்களில் 1,50,00,000க்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்தனர். நாட்டில் உள்ள எந்த கட்சிக்கும் இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இல்லை. குறுகிய காலத்தில் மிக வேகமாக வளர்ந்ததால் இதுகுறித்து இன்ஸ்டாகிராமின் தாய் நிறுவனமான மெட்டா மத்திய அரசுக்கு தகவல் தந்தது. மெட்டாவின் இந்த செயல்பாடுகளை கண்காணிக்கும் அதிகாரி ஒருவர் இதுகுறித்து கூறுகையில், எங்கள் தளத்தில் ஒரு அக்கவுண்ட்டுக்கு திடீரென ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கை அதிகரித்தால் விசாரணை செய்து உடனடியாக அரசுக்கு எச்சரிக்கை விடுப்போம். காக்ரோச் ஜனதா கட்சி விவகாரத்திலும் இதை செய்தோம் என்றார். மத்திய உளவுத்துறை மற்றும் டிஜிட்டல் வடிவிலான தகவல் தொடர்புகளை கண்காணிக்கும் தேசிய தொழில்நுட்ப ஆராய்ச்சி அமைப்பு காக்ரோச் ஜனதா கட்சி குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்கள் கூறியதாவது: காக்ரோச் ஜனதா கட்சி என்ற பக்கம் ஆம் ஆத்மி குஜராத் என்ற பக்கமாக இருந்துள்ளது. இந்த பக்கத்தை உருவாக்கியவர் அபிஜித் தீப்கே. இவர் 2020-23 காலகட்டத்தில் ஆம் ஆத்மி கட்சியில் சமூக வலைதள வியூக வகுப்பாளராக இருந்தவர். தேர்தல் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டுள்ளார். அரசியல் கட்சியின் வட்டார அளவிலான ஆதரவு பக்கம் திடீரென நாடு தழுவிய அளவில் அரசுக்கு எதிரான மீம்ஸ் இயக்கமாக மாறி சில நாட்களிலேயே கோடிக்கணக்கான பின்தொடர்பாளர்களை ஈர்த்தது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு போன்ற இளைஞர்களை உணர்ச்சி வசப்பட வைக்கும் முக்கிய பிரச்சினைகளை மையமாக வைத்து நகைச்சுவை, நையாண்டி என்ற போர்வையில் இளைஞர்களை திரட்டுகின்றனர். அவர்களை வீதிக்கு கொண்டு வந்து போராட்டம் நடத்த வைக்க திட்டமிட்டிருக்கலாம். இந்த அமைப்புடன் தொடர்புடைய டெலிகிராம் மற்றும் பிற சமூக வலைதள சேனல்களில் பாகிஸ்தான் உள்ளிட்ட வெளிநாடுகளைச் சேர்ந்த கணக்குகளின் நடமாட்டமும் கண்டறியப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதுபோன்ற இயக்கங்கள் அரசு மீதான மக்களின் நம்பிக்கையை படிப்படியாக பலவீனப்படுத்தி நாட்டில் ஒழுங்கற்ற பயத்தையும் ஸ்திரமற்ற தன்மையையும் பரப்பி வருகின்றன என்றார். காக்ரோச் ஜனதா கட்சி சமூக வலைதள பக்கத்தை இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை நேற்று 2 கோடியை கடந்தது. இதுகுறித்து பாஜக இளைஞரணியைச் சேர்ந்த சஜிந்தர் பகா வெளியிட்ட பதிவில், காக்ரோச் ஜனதா கட்சி பக்கத்தை பின்தொடர்பவர்களில் 50% பாகிஸ்தானியர், 9% மட்டுமே இந்தியர்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அவரது இந்த கருத்தை மறுத்துள்ள காக்ரோச் ஜனதா கட்சி பக்கத்தின் நிறுவனர் அபிஜித் இன்ஸ்டாகிராமில் இருந்து தகவலை பகிர்ந்துள்ளார். அதில் 94% இந்தியாவில் உள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது.